ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th 11th 12th பற்றி தான். ஸோ 10th கூட நமக்கு எப்போவுமே நான் சொல்கிற டைலாக் தான். 10th வந்து எப்போவுமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த 20 நாள் இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. மார்ச்சில் அந்த எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. இப்போ 11th 12th பற்றி பேசுகிறோன்னா கரெக்டாக 18 டேஸ் தான் இருக்குது. 18 டேஸுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, February 3 ஆயிடுச்சு. இப்போ February 4லேருந்து கணக்கு போட்டிங்கன்னா February 28 முடி இருக்குது. இந்த லாஸ்ட் 2 நாள் வந்து தமிழுக்கு, லாஸ்ட் 2 டேஸ் வந்து தமிழுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ 2 டேஸ் வந்து தமிழ் படித்தாகணும்ல, லாஸ்ட் 2 நாள் அந்த டைம் வேணும்ல, அதுக்காக லாஸ்ட் 2 நாள். ப்ராக்டிக்கல் வந்து February 7லேருந்து வந்து பார்த்திங்கன்னா February 14 வரைக்கும் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு 3 நாள் 4 நாள் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடக்கும், அது போக உங்களுக்கு டைம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 18 நாள் டைம் இருக்குது. இந்த 18 நாளில் உங்களால் ஏதாவது பண்ணி படிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். இந்த டைம் ரொம்ப லோவாக இருக்குங்கிறதே நிறைய பசங்களுக்கு தெரியறதில்ல. தயவு செய்து தெரியப்படுத்துங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நாள் ஓடிக்கிட்டு இருக்கிறது யாருக்குமே கண்ணுக்கு தெரியறதில்ல. அடுத்த மாதம் 3ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. 18 நாளுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த 18 டேஸ் பக்காவாக ஒரு பிளான் போட்டு படிங்க. இப்போ மேக்ஸுக்கு நான் ஒரு ஷெடியூல் கொடுத்து போட வச்சுருக்கேன். அந்த சம்ஸை, அந்தந்த எக்ஸசைஸ் சம்ஸை நீங்கள் டெய்லியுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நான் போடலான்ட்டு இருக்கேன். நாளைக்கு நான் 2மே அப்லோட் பண்ணுறேன், 11th 12th. இப்போ 10th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 20 டேஸ் டைம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து 10th பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு 24 நாள் டைம் இருக்குது. அடுத்த மாதம் ஒரு 20 நாள் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 44 டேஸ் டைம் இருக்குது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 40 நாளாவது நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ 10th நான் ப்ரீவியஸாக என்ன ஷெடியூல் சொன்னனோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். எப்படி ஒரு 10th பையன் வந்து 450 எடுக்கலாம், எப்படி ஒரு 10th பையன் வந்து ஒரு 400 மார்க் எடுக்கலாம் அப்படின்னு அடித்து பாருங்கள், நம்ம வீடியோ வரும். ஸோ கண்டிப்பாக 10th தனியாக நான் போகணுன்னு நினைக்கிறேன், போட்டுறேன். இப்போ 11th 12th பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை கட்டாயமாக இங்கே பண்ணி ஆகும். என்னென்னா, இந்த 18 நாளை நம்ம அக்கு வேறு ஆணி வேறு பிரிக்கணும். நான் டெய்லியும் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து காலையில் 4:30க்கு எந்திரிக்கிறோம், 5 மணிக்கு எந்திரிக்கிறோம். ஆனால் பக்காவாக டெய்லி வந்து மேக்ஸுக்கு வந்து 4 hours படிக்கிற மாதிரி பாரு. மேக்ஸுக்கு நீ மீதி ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ். ஒரு நாள் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக படி, ஒரு நாள் கெமிஸ்ட்ரி படி, இது ஆல்டர்னேட்டிவ் டேஸ் படி. பயாலஜி பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு, இப்போ டைம் ரொம்ப லோவாக இருக்கனால Thursday Friday Saturday பண்ணிக்கோ. Thursday Friday Saturday Sunday பயாலஜி நீ ட்ரை பண்ணிக்கோ. கம்ப்யூட்டர் வேணால் Friday Saturday Sunday கம்ப்யூட்டர் பண்ணிக்கோ. மொத்தத்தில் நமக்கு டைம் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு 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 மைக்ரோ ஸ்டடி பிளான், ஒரு மினிமம் ஸ்டடி பிளான், அதாவது ஒரு சீக்கிரமாக ஒரு 18 நாள் எப்படி முடிக்க முடியுங்கிறத நான் வந்து உங்களுக்கு மேக்ஸ் டைம் டேபிள் போட்டது மூலிமா நான் உங்களுக்கு புரிய வச்சுருந்தேன். அதே மாதிரி ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரிக்கும் நான் சொல்கிறேன். இப்போது ரிவிஷனில் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கவங்க பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னா 18 நாள் நல்லபடியாக ரிவிஷன் பண்ணிட்டு போயிருங்க. ஒன்றுமே படிக்கலை, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ரொம்ப நாள் விளையாண்டுட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றே தான், இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஹோப் கொடுக்குறேன். நான் எப்பவுமே ஹோப் கொடுப்பேன். லாஸ்ட்டு 10 நாள் கூட ஹோப் கொடுப்பேன். இப்போவும் அதே ஹோப் தான் கொடுக்குறேன். உன்னால் கண்டிப்பாக 500 மார்க் மேலேயே எடுக்க முடியும். சரியா? 500 மார்க் மேலே எடுக்க முடியும் 11th 12th. நீ இப்போ இருந்து நீ படித்தா கூட, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. நம்மளுடைய சேனல் நீ கவனித்து, நான் சொல்கிறது யாருமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதவங்களுக்கு அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறீங்க, நம்ம சேனலை எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் போயிட்டு 11th 12th 10th பிளேலிஸ்ட்டு தனித்தனியாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் 2025 இம்பார்ட்டன்ட்டு தனியாக இருக்கும். இதில் 11th தனியாக, 12th தனியாக, 10th தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதில் 10th சரி, 11th சரி, 12th சரி, நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் அதில் போய் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போட்டிருப்பேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இப்போ நீங்கள் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிங்கனால் போதும், நம்ம கண்டிப்பாக நம்மளால் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிங்க. இப்போ கூட நான் வந்து உங்களுக்கு ஒரு 10 நாளில் வந்து டாப் கொஸ்டின்ஸ், ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ அந்த வீக் ஸ்டூடெண்ட் 10 நாள் கூட இல்லை, இந்த ஒரு வாரத்தில் போட்டுறேன். இந்த ப்ராக்டிக்கல் டேஸ் வரும் இல்லையா, அதுக்கு முன்னாடியோ இல்லை ப்ராக்டிக்கல் டேஸ் முடிஞ்சு நான் போட்டுறேன். ஸோ அது போடுறது மூலிமா வீக் ஸ்டூடெண்ட் ஏதாவது கொஞ்சம் படிப்பான், அதுக்கு தான். மித்தபடி இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், 500 மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா நிறைய வீடியோவில் நான் ஷெடியூல் கொடுத்துட்டேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோவில் ஷெடியூல்லாம் கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் ரொம்ப லோவாக இருக்குது. 18 நாள் இருக்குது. அந்த 18 நாளுமே நீ உட்காந்து படித்தா தான் முடியும். ஒரு நாள் நீங்கள் வீட்டுக்கு போகிறேன், ஒரு நாள் நான் வந்து ஃப்ரெண்டு கூட போகிறேன், ஒரு நாள் வந்து நான் டியூஷன் கிளாஸஸ் போய் பேசிட்டேன், ஒரு நாள் வந்து ஸ்கூலில் ஃபுல்லாக நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் இல்லை. நீ ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போனால் என்ன பண்ணுற, ஃப்ரெண்டு கூட உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க.
ஒன்று நீ டியூஷன் கிளாஸஸ் போனாலும் அங்கே உட்காந்து விளையாண்டுருக்கேன். இங்கேயும் அப்படி தான் நடக்குது. என்கிட்ட இருக்க பசங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து படித்தா மட்டும்தான், நீயா நினச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ நீ மனசு வை, நீ ஏதாவது ஒன்று கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னு சொல்லி மனசு வை, இல்லைன்னா கஷ்டம். ஸோ 12th மார்க்கு ரொம்ப முக்கியம். நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன். ஸோ இதனால் நீங்கள் எவ்வளோ சஃபர் ஆவீங்க அப்படின்னா, உங்கள் சொந்தக்கார முதல்லேருந்து எல்லாருமே அன்றைக்கி ஃபோன் அடித்து கேட்பான். அப்போ நீங்கள் ஒரு மார்க் சொல்ல முடியாமல் இருப்பீங்க. உங்கள் பேரண்ட்ஸும் ஒரு மாதிரி இருப்பாங்க, உங்கள் பேரண்ட்ஸும் உங்கள்கிட்ட ஆர்ஷாக பிஹேவ் பண்ணுவாங்க. எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து மைண்டில் ஓடும். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல். ஸோ அதனால் நம்ம நல்ல மார்க் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா சொசைட்டிலும் சரி, நல்ல காலேஜஸும் சரி, உங்களுக்கு கரியரும் சரி நல்லா அமைஞ்சிருங்கிறது தான் எப்போவுமே நான் சொல்கிற உண்மை. ஸோ நமக்கு இருக்க இந்த லோ டேஸ், இந்த 18 நாளில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, இதை மட்டும் கம்ப்யூட்ரு, இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கோர் சப்ஜெக்ட் மட்டும் படிங்க. தமிழ் முதல்ல படிச்சிருந்தா ஓகே, விட்டுருங்க. தமிழ் நீங்கள் இப்போ டச் பண்ணவே முடியாது. லாஸ்ட் 26, 27, 28, மார்ச் 1, மார்ச் 2 இந்த 4 நாள் தமிழ் படி பக்காவாக இருக்கும். அப்போ தமிழில் மனப்பாட பகுதி வேணால் நீ முன்னாடியே கொஞ்சம் படித்து வச்சுக்கோ. இந்த 18 நாளில் ஏதோ ஒரு நாள் நைட்டெல்லாம் உட்காந்து ஒரு மணி நேரம் மனப்பாட பகுதிக்கு ஒதுக்கி நீ படிக்க ஆரம்பிச்சிக்கோ வேணும்னா. ஏன்னா மனப்பாடம் லாஸ்ட் டைமில் படிக்க முடியாது. இங்கிலீஷ்க்கு ஏதாவது சார் ஒதுக்கணுமா? அந்த 21 மார்க்குக்கும் நீ ஏதாவது பேராகிராஃப் படிக்க வேண்டியது இருந்தால் 3 பேராகிராஃப் படித்தா போதும். 3 ப்ரோஸ் சப்ளிமெண்ட்ரி போயமோட பேராகிராஃப் படித்தா போதும். அது நீ ஏதாவது படிக்கலை அப்படின்னா அது படிச்சுக்கோ. அது ஃப்ரீ டைமில் ஒரு சண்டே மாதிரி டைமில் படிச்சுக்கோ. ஆனால் மீதி எல்லா நாளுமே நீ மேக்ஸ் போட்டே ஆகணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆல்டர்னேட்டிவ்ஸ். மண்டே ஃபிசிக்ஸ்னால் கெமிஸ்ட்ரி டியூஸ்டே, திரும்பவும் வெனஸ்டே ஃபிசிக்ஸ்னால் தேர்ஸ்டே கெமிஸ்ட்ரி. அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? போர்ஷன்ஸ் எல்லாம் என்ன, எப்படி படித்தா நல்ல மார்க் எடுக்கலாம், என்ன போர்ஷன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டனு, என்ன லெசன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டனு ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் நான் போட்டாச்சு. ஸோ இந்த 13 நாள் தான் இருக்குது, 18 நாள் தான் இருக்குதுன்னு சொல்லி ஞாபகப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன். இப்போவும் நீங்கள் விளையாண்டுருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல், ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, கோட்டேலி, ஹாஃபேலி. இந்த கொஸ்டின் பேப்பர் உங்கள்கிட்ட இல்லைனாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லைன்னா அடுத்தவங்ககிட்ட வாங்கி ரெடி பண்ணிடுங்க. அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஜெராக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. கலைஞ்சிருந்தா ஒரு மாதிரி அது இருந்தால் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தரவாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு தரவாக இருங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், கடந்த 5 வருஷத்தில் பப்ளிக்கில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இது நீங்கள் தரவாக இருங்க. நான் சொல்கிறது படிக்க முடியாது உங்களுக்கு. அப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் படிக்கிறது ரொம்ப தப்பு. அதுவும் 18 நாள் தான் இருக்குது. இப்போவும் ட்ரை பண்ணலைன்னா இதுக்கு மேலே லாஸ்ட் மினிட் என்னன்னு எனக்கு தெரியல. ஆல் தி பெஸ்ட். நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். ரிவிஷன் 2 நீ கண்டுக்காத. இதை நான் சொல்லிகிட்டே தான் இருக்குது. ரிவிஷன் 2 உயிரை விடாத. நமக்கு பப்ளிக் எக்ஸாம் மார்க் தான் பார்ப்பாங்க. ரிவிஷன் 2 யாரும் பார்க்க மாட்டாங்க. ரிவிஷன் 2 உன் ஸ்கூலுக்காக நீ போய் எழுது, அவ்வளோதான். தவிர ரிவிஷன் 2 நேம் சேக்குக்கு போய் எழுதுன்னு தவிர நீ சும்மா அதை போட்டு உயிரை எடுத்துக்கிட்டு நீ போயிட்டு அதுக்காக நீ நைட்டு பகலப்பா படிச்சுட்டு இருக்காத. நீ புத்தியை கொஞ்சம் யூஸ் பண்ணி பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிற வழியை பாரு. நான் எல்லா வீடியோலையும் அதை தான் சொல்கிறேன். ஸோ இது நீ கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கட்டாயமாக முடியும். மேக்ஸுக்கு போட்ட மாதிரியே இன்றைக்கி நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள் நம்ம சேனலை. மேக்ஸுக்கு February 4 February 28 முடி என்ன மாதிரி படித்தா பையனால் ஒரு 95 மார்க் எடுக்க முடியும்னு சொல்லி ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஃபிசிக்ஸுக்கு கெமிஸ்ட்ரிக்கு போடுறேன். ஆனால் மேக்ஸிமம் நான் சொல்கிற டைம் நீங்கள் படித்தா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் டியூஷனில் போய் ஏமாத்துறது, வீட்டில் உட்காந்து விளையாண்டுருக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கூட சுற்ற போகிறது, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் சும்மா அப்படியே டைம் பாஸ் பண்ணுறது, இதெல்லாம் இன்னையோடு விட்டுரு. இது வரைக்கும் நீ இப்படி பண்ணிட்டு இருந்தால் இன்னையோடு விட்டுரு. யாருமே கூட வர போகிறதில்ல. உன் மார்க்கும் நீயும் மட்டும்தான், உங்கள் பேரண்ட்ஸ் மட்டும்தான். வேறு எதுவுமே உன் கூட வர போகிறதில்ல. இது மைண்டில் வச்சுக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி போ. கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். இனி தான் படிக்க போகிறேன்னா தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணு. இன்னிலேருந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணு. ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மீண்டும் 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 நிறைய வீடியோக்கள் வரப்போகுது. நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சேனலில் ஸ்டே டியூன்டாக இருங்க. 10th ஸ்டாண்டர்டும் அப்படி தான். டைம் வேஸ்ட் பண்ணாத. ஒரு மாதம் டைம் இருக்குன்னு. இந்த மாதம் படிக்கலன்னா அடுத்த மாதம் அவ்வளோதான். இந்த மாதமே நீ சப்ஜெக்ட்லாம் படித்து வச்சிருந்தா அதுக்கு டைம் டேபிள் கொடுத்துருக்குறேன் எப்படி படிக்கணும்னு சொல்லிவிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாட்ஸ்அப் சேனல் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.